காரணம் தான் சொன்னேன். காரணம் தேடுறாங்க. ஒவ்வொரு காரணமா தேடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரியாமலாம் இல்ல. இதெல்லாம் முதல் நாள்ல இருந்தே தெரியும். இந்த பிப்ரவரி மாசம் 22ஆம் தேதி 2022 அன்னைக்கு புட்டின் அவர்கள் உள்ள போகும்போதே தெரியும். அன்னைக்கு சவுத் பிளாக்ல உக்ரைனுடைய அம்பாசிடர் வந்து குறுக்கு நெருக்கு நடந்து மோடி அவர்கள் சொன்ன புட்டின் அவர்கள் கேட்பாருன்னு சொல்லி நடையா நடந்து அப்போத்துல இருந்து மோடி அவர்கள் ஒன்னே ஒன்று சொல்லிட்டு இருக்காரு. ஓகேவா? இது வந்து யுத்தத்திற்கான நேரம் அல்ல, அமைதிக்கான நேரம்னு அப்போத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காரு. படிச்சு சொன்னாங்க. 3 வருஷமா சொன்னாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து நீங்க எங்க மேல பழி போடுறீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய தப்பான ஒரு விஷயத்தை அமெரிக்கா கன்வே பண்ணுது. ஆபரேஷன் சிந்தூர் போது கூட நாம என்ன பண்ணோம், அடிக்க வேண்டிய டார்கெட்ஸ் எல்லாம் அடிச்சோம், அதுக்கப்புறம் நிறுத்த வேண்டிய டைம்ல நிறுத்திட்டோம். நம்ம கண்டினியூ பண்ணல. இதே பாகிஸ்தானுக்கு வந்து இந்த இந்த அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு காலங்காலமா உதவி பண்ணிருக்கு. அமெரிக்காவும் சரி, யூகேவும் சரி, யூரோப்பியன் ஒன்றிய நாடுகள் எல்லாருமே சேர்ந்து பாத்தீங்கன்னா காலங்காலமா அவங்க பாகிஸ்தான் பக்கம் தான் நின்று இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு தடவை கூட இந்தியா பக்கம் நின்னதில்லை. இந்தியாவுக்கு பரிசாக அமெரிக்கா கொடுத்தது ஒன்னே ஒண்ணு மாத்திரம் தான், சாங்ஷன்ஸ் மாத்திரம் தான் கொடுத்திருக்காங்க. 1998 மே மாசம் 12ஆம் தேதி அன்னைக்கு நாம வந்து சக்தி அப்படின்ற ஒரு அணு ஆயுத சோதனை நம்ம நடத்தணும். நடத்தின உடனே நம்ம மேல ஒரு அணு ஆயுத சோதனை எங்களுக்கு தெரியாம எங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு, உண்மையிலேயே மண்ணை தூவிட்டு தான் பண்ணோம். ஓகேவா? அது ஏன்னா அவங்க பண்ற விஷயம் எல்லாம் மோசமான காரியத்தை செய்வாங்கன்றதுக்காக அவங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு உண்மையிலேயே நம்ம பண்ணோம். உலகத்துக்கு நம்ம வந்து வெளிப்படையா வந்து சொன்னோம், இந்த மாதிரி நாங்க வந்து அணு ஆயுத சோதனை பண்ணோம், இது அமைதிக்காக மட்டுமே நாங்க செஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு. நம்மளுக்கு அவங்க என்ன பரிசா கொடுத்தாங்க? நம்மளுக்கு கொடுத்தது வந்து ஒன்னே ஒண்ணு மாத்திரம் தான், சாங்ஷன்ஸ், பொருளாதார தடை. அந்த பொருளாதார தடை இந்தியா மேல போடப்பட்டது, அது கையில சூடுபட்டதுன்றதுக்காக இந்த பொருளாதார தடை அவங்களே வாபஸ் வாங்கினாங்க. நீ வாஜ்பாய் அவர்கள் அப்போது பிரதமராக இருந்தா, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் கம்முன்னு இருக்கேன் அப்படின்னாரு. சோ இப்ப இருக்கிற மாதிரி தான் அப்பவும் நம்ம இருந்தோம். சோ அந்த பொருளாதார தடை அவங்க கையை சுட்ட உடனே வேற வழி இல்லாம அவங்க ரோல் பேக் பண்ணாங்களே தவிர நாம ஒண்ணு போய் அவங்க கிட்ட கெஞ்சல. அந்த சமயத்துல நீ போடுற நீ போட்டுட்டு போ அப்படின்னு தான் சொன்னோம். சரி, பாகிஸ்தான் 15 நாள்ல அணு ஆயுத சோதனை பண்ணுச்சு. அப்ப 16ஆம் நாள், அதாவது 13ஆம் தேதி நம்ம சோதனையை வைண்ட் அப் பண்றோம். மே மாசம் 28ஆம் தேதி பாகிஸ்தான் அணு ஆயுத சோதனை பண்ணுச்சு. அது எப்படி பண்ண முடிஞ்சது அவங்களால? சோ இப்ப இந்தியா மீது, இப்ப இந்தியா வந்து சோதனை பண்ணுதுன்னா அடுத்தது பாகிஸ்தான் பண்ணுவாங்களான்னு தெரியாது அவங்களுக்கு. அப்ப பாகிஸ்தானை தடுத்து நிறுத்த வேண்டியது தானே அவங்க. சோ அப்ப பாகிஸ்தானுக்கு பக்கம் யாரோ ஒருத்தர் நின்று அணு ஆயுத சோதனை கொடுத்திருக்காங்க இல்லையா? அந்த அணு ஆயுதம் 15 நாள் எல்லாம் யாராலையும் அணு ஆயுதம் செய்ய முடியாது. சோ அது எங்க இருந்தாவது ஒண்ணு வாங்கியிருக்கணும், இல்லைன்னா முன்னாடியே கொடுத்து வச்சிருந்திருக்கணும். சோ அந்த மாதிரி தான். சோ இப்ப கிரானா ஹில்ஸ் எல்லாம் அடிச்சாங்க, இந்த மாதிரி ஸ்பெகுலேஷன் எல்லாம் வருது இல்ல. சோ அமெரிக்கா கிட்ட தான் அந்த நூர்கான் ஏர்பேஸ் இருக்கு அப்படின்றாங்க. எப்படி அவங்க கிட்ட போச்சு ஏர்பேஸ்? நூர்கான் ஏர்பேஸ்ல ஒர்க் பண்ணணும்னா அமெரிக்கா விசா இருந்தா மாத்திரம் தான் நூர்கான் ஏர்பேஸ். பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு ஏர்பேஸ்ல வேலை செய்யறதுக்கு எதுக்கு அமெரிக்க விசா? அமெரிக்காவோட விசா இருந்தா மாத்திரம் தான் பாகிஸ்தான் காரனே அங்க வேலை செய்ய முடியும்னா, அப்ப பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள உறவுகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது. சோ பாகிஸ்தான் டபுள் கிராஸ் பண்ணி சைனா கிட்ட போயிட்டாங்க. சோ பாகிஸ்தானை இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா பாகிஸ்தான் வந்து டபுள் கிராஸ் பண்ற கண்ட்ரி. சோ இப்ப இந்தியாவையும் உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணணும், பாகிஸ்தான் கை மீறி போகுது. சோ அதனால பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஏதாவது செஞ்சாகணும். சோ இது வரைக்கும் பாகிஸ்தான் ஒரு தடவை கூட அவங்களோட பிரதமர் வந்து அவங்க ஆட்சி காலத்தை முடிச்சதே கிடையாது. நடுவுல ஏதாவது ராணுவ புரட்சி வரும், ஏதாவது பண்ணி போவாங்க. இது வரைக்கும் பாகிஸ்தானோடைய மக்களாட்சி முறையை பற்றி என்றாவது அமெரிக்காவோ இல்ல மேற்குலக நாடுகளோ கேள்வி கேட்டிருக்காங்களா? சோ லிஸ்ட் எடுத்து பாருங்க, இந்தியா மீது எவ்வளவு குற்றம் சுமத்தி இருக்கிறாங்க. சோ பாகிஸ்தான் பக்கம் அமெரிக்கா நிற்கிறது, சைனா பாகிஸ்தானோட சேருது, டபுள் கிராஸ் பண்ணுது. அதனால அமெரிக்காவால பாகிஸ்தானை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்ப திருப்பி பாகிஸ்தான் அவங்களுக்கு வேணும், அதனால திருப்பி டீல் பேசணும், எல்லாம் பண்ணும். சோ இப்ப பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடு பல நாடுகளுடைய கைப்பாவையா இருக்கு. சோ அப்ப அமெரிக்கா திருப்பி அந்த இடத்தை எடுத்துக்கணும்னா, அந்த அந்த பெரிய ஸ்தானம் இந்த பிராந்தியத்துல வேணும்னா பாகிஸ்தான் பக்கம் நிக்கணும். நாம வந்து பாகிஸ்தானை கையும் களமா வி காட் தெம் பை நெக். சோ நீ வந்து பண்ணது தப்பு அப்படின்னு ஆபரேஷன் சிந்தூர்ல புடிச்சதுனால சோ அவங்களால இஸ்ரேல் காசா போர்லயே நம்மள அட்டாக் பண்ண பார்த்தாங்க. நீங்க வந்து பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா, இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றீங்களா, வெளிப்படையா சொல்லுங்கன்னு. சோ அதை நம்ம இந்தியா வந்து சொன்னது என்னன்னா, ரெண்டு பக்கமும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். பாலஸ்தீனுக்கு தனி நாடு வேணும், இஸ்ரேலுக்கும் தனி நாடு வேணும். இதுல ஒரு குழந்தைய கிள்ளி விட்டு இன்னொரு குழந்தைய தொட்டில் ஆட்டுறது இந்தியாவோட வேலை கிடையாது. ஆனா இவங்க உக்ரைனுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணிருக்காங்களே இன்னி வரைக்கும். F-16 அங்க டக்கண்ட் மாதிரி சுட்டு போட்டுட்டு இருக்காங்க ரஷ்யா. F-35 ஈரான்ல பல்லு இழிச்சிருச்சு. சோ இவங்களோட ஆயுதங்கள் எல்லாமே பல்லு இழிக்குது. சோ அதனால B-2ன்னு ஒரு பாம்பரை திருப்பி பழைய எடுத்து வந்து தன்னுடைய சுப்பீரியாரிட்டியை நிலைநிறுத்த பாக்குறாங்களே தவிர அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாமே ஃபெயில் ஆகுது. நான் சொல்றது வந்து அமெரிக்காவோட ஆயுதங்கள், சைனாவோட ஆயுதங்கள் எப்படி ஃபெயில் ஆகுதோ அதே மாதிரி அமெரிக்காவோட ஆயுதங்கள் ஃபெயில் ஆகுது. அமெரிக்கா சொல்றது யாருமே கேட்கறதா இல்ல. சோ இப்ப அமெரிக்கா சொல்றதை யாருமே கேட்க மாட்டேன்றதுனால பழியை தூக்கி மத்தவங்க மேல போட பாக்குறாங்க. இப்ப இந்த ஒரே நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, உக்ரைன் போர் எப்படி ஆரம்பிச்சது, எதனால ஆரம்பிச்சது, உக்ரைன்ல மக்கள் செத்தாங்கன்னா 3 வருஷம் கழிச்சு நீ என்ன சொல்றியே, இந்த 3 வருஷம் செத்ததுக்கு யார் காரணம் கேட்கணும்.
இந்தியாவும் உலகமும் அமெரிக்காவை பார்த்து கேட்க வேண்டிய ஒரே கேள்வி என்னன்னா, 3 வருஷமா நான் ஆயில் வாங்கினேன்றீங்களே, 3 வருஷத்துக்கு முன்னாடி 2014 இருந்து 2022 பிப்ரவரி மாசம் 22ஆம் தேதி வரைக்கும் அங்க உக்ரைனிய மக்கள் அப்பாவி குழந்தைகள் எல்லாம் செத்தாங்க. இங்க ரஷ்யன் ஹவுஸ்னு ஒண்ணு இருக்கு சென்னையில. அங்க வந்து பட கண்காட்சியே வச்சிருந்தாங்க. அதாவது உக்ரைனிய மக்கள், அதாவது உக்ரைன்ல இருக்கக்கூடிய ரஷ்ய மொழி பேசக்கூடிய மைனாரிட்டி பீப்புளை எந்த அளவுக்கு உக்ரைன் ஃபாரின் இன்டர்ஃபரன்ஸ்னால கொண்டு கூச்சாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு அவங்க பண்ணும்போது அந்த இடத்துல உங்களுக்கு ஹியூமன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியல, மனிதாபிமானமற்ற முறையில் அதெல்லாம் நடந்தது தெரியலையா? ஸோ தப்பு வந்து காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. அந்த தப்புக்கு இவங்க தான் காரணம். அந்த காரணத்தை கொண்டு வந்து எங்க கிட்ட கொடுத்தாங்கன்னா, நம்ம மேல போட்டாங்கன்னா, நம்ம அதை வாங்கணும்னு அவசியம் இல்லை. உலக அரங்குல நம்ம சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், உக்ரைன் இந்த நிலைமைக்கு இருக்க காரணம் அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் மட்டும்தான் காரணம். ஏன்னா இந்த இன்னொரு விஷயம் நான் குறிப்பிட விரும்புறேன். மினரல் டீல் கையில வச்சுட்டு தெரிஞ்சாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அவர் சொன்னாரு, சார் சொன்னாரு, வாசுதேவன் சார் சொன்னாரு, மினரல் டீல் கையில வச்சிருந்தாங்க. அந்த மினரல் டீலை இவங்களால சைன் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பகுதியை ரஷ்யா ஆல்ரெடி போய் எடுத்துக்கிட்டாங்க. அதனாலதான் இவரால வந்து அந்த பீஸ் ஏற்படுத்த முடியல. சோ இவருக்கு வந்து உக்ரைன் மீது, உக்ரைன் மக்கள் மீது எல்லாம் அமெரிக்காவுக்கு பெரிய பாசம் எல்லாம் கிடையாதுங்க. உக்ரைன்ல இருக்க மக்கள் மொத்தமா அழிஞ்சா கூட அமெரிக்காவுக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் வருத்தமே கிடையாது. காசால இவ்வளவு பேர் செத்துட்டு இருக்காங்களே, என்னைக்காவது ஒரு நாளாவது ஃபீல் பண்ணிருக்காங்களா? சோ இங்க ப்ராப்ளம் வந்து அங்க இருக்க மினரல் வெல்த்தை எடுக்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துல ஆல்ரெடி ரஷ்யா போய் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கான். சோ அந்த இடத்தை இவங்களால திருப்பி எடுக்க முடியாது. இப்ப போனாங்கன்னா சம்மடி வாங்குவாங்க அவங்க. சோ அதனால இவங்களுக்கு வந்து மினரல் டீல் ஏன் போட முடியாதுன்னா, அந்த மினரல் டீல் இருக்கிற இடம் இப்ப வந்து கான்ஃபிளிக்ட் ஆன இருக்கிற இடம். சோ ரஷ்யா வந்து என்னுடைய பிராந்தியம்னு சொல்லிடுவாங்க. சோ யுக்ரைன் வந்து இப்ப இவங்களுக்கு என்ன வேணும்னா, யுக்ரைன் போய் அந்த இடத்த மீட்டு எடுத்துட்டு வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி இவங்க கிட்ட கொடுக்கணும், பேக் பண்ணி. அதுதான் இவங்க அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் எதிர்பார்த்தது. ஏன்னா அந்த இடத்துல ரேர் எர்த் மினரல்ஸ், அதாவது அரிய பூமி கனிமங்கள் அங்க இருக்கு. சோ அதுதான் சைனாக்காரன் வச்சுட்டு உலகத்தை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்றது நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். சோ அந்த இடத்துல போய் அந்த அரிய பூமி கனிமங்கள் இவங்களுக்கு வேணும். ஆனா இவங்க ஆளுங்க யாருமே சாக மாட்டாங்க. சோ உக்ரைனிய மக்கள் செத்தாலும் அவங்களுக்கு கவலை கிடையாது. தே வில் ஆல்வேஸ் புஷ் அதர் கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட். அவங்களுக்கு தேவை என்னன்னா உக்ரைன்ல இருக்கக்கூடிய மினரல் வெல்த், அவ்வளவுதான். அந்த மினரல் வெல்த் இப்ப உங்களுக்கு கிடைக்காது, கிடைக்க போறது இல்லை. ஆனா அதுக்கான பழியை வந்து மற்ற நாடுகள் மீது போடணும். இப்ப இந்தியாவும் சைனாவும் தான் அதுக்கான பலிகடாவா ஆக்க முயற்சி செய்யறாங்க.